வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மாடல் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு லைனிங் கொடுத்து தான் கட் பண்ண போகிறோம். கை வந்து நார்மல் கை, நெக்கு வந்து டிசைன் நெக் கேட்டிருக்காங்க. அது வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். இதான் அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதான் வந்து இந்த மெட்டீரியல். இதில் தான் மாடல் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ண போகிறோம். இது வந்து லைனிங் மெட்டீரியல். மாடல் வந்து இந்த மாடல் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் நாங்கள் தான் டிச் பண்ணது. இந்த மாடல் பிடிச்சி போயிட்டு இதே மாடல் கேட்டிருக்காங்க. மெட்டீரியலும் இதே மெட்டீரியல் தான். உங்களுக்கு இந்தமாரி டிசைன் பண்ணிவிட்டு கைக்கு பார்டர் பைப்பிங் கொடுத்துட்டு பார்டர் ஃப்ரண்ட்டில் அதேமாரி பைப்பிங் கொடுத்துட்டு இந்தமாரி பார்டர் வந்துடும். ரெண்டு பக்கம் நெக்கை வந்து இந்தமாரி பூ மாதிரி வச்சு அங்கங்கே மணி கோல்டு கலர் மணி கட்டிவிடுவோம். இதே மாடல் தான் இந்த டிசைனில் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடித்து அயன் பண்ணிக்கோங்க. நல்லா நீட்டாக லைனிங் மெட்டீரியல் வந்து நல்ல மெட்டீரியலாக எடுத்து போட்டுக்கலாம். இங்கே வந்து பேக் வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சு போதும். இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அப்படியே டபுளாக மடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு டபுளாக மடிச்சுட்டு இந்த மடிப்பு இருக்குங்க இல்லையா, அந்த மடிப்புலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பேக்கு நெக்கு இதை விட 1 இன்ச்சு நெக்கு கீழே கேட்டிருக்காங்க. அதனால் இந்த அளவு நம்ம கரெக்டாக வேணால் இந்த அளவு மார்க் வேணும். 1 இன்ச்சு இறக்கம் கேட்டதோடு இந்த அளவு மார்க் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பட்டி பீஸ் இருக்குங்க இல்லையா, அதுலேருந்து இங்கே இந்த டீஸ் மார்க்லேருந்து கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் லென்த்து இது நம்ம டேப்போலே அளந்துக்கலாம். 14 இருக்குது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு 14.5. ஏன்னா நம்ம ஷோல்டர் பிடிச்சி தப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இதிலேருந்து வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இப்போ வந்து பாடி லூஸ் இந்த பேக் சைடு வந்து அப்படியே மடித்து போட்டுருங்க. இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இந்த பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துன்னு 19 இருக்குது. ஷோல்டர் வந்து 12 இருக்குது. 19 வந்து அப்படியே பாதியாக பிரிச்சுடுங்க. 9.5 இன்ச்சு. இந்த 9.5 இன்ச்சு அப்படியே வச்சுருங்க. ஷோல்டர் 12 6 இன்ச்சு வச்சுருங்க. இந்த அளவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் நம்மளை இங்கே மார்க் பண்ணியிருக்கோங்க இல்லையா, இந்த இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஒரு இந்த ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இதான் நமக்கு ரெடி அளவு. இதில் வந்து அப்படியே ஆமுல் இந்த அளவு வரைஞ்சிக்கோங்க. ஷோல்டர் அளவு வந்து இதே அளவு தான். நம்மளுக்கு அளவு ப்ளஸ் எந்த அளவு இருக்கோ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே பேக்கை கட் பண்ணிக்கலாம். இந்த ஆமுல் ஷேப் கட் பண்ணி இதோட இந்த டீஸ் மார்க்கோட நிறுத்திட்டு இந்த ஷேப் அப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இதில் ஒரு அர்க்கத். இதான் வந்து நம்மளுக்கு நெக்கே இருக்க வந்து இந்த அளவு கட்டிருக்காங்க. பேக்கை கட் பண்ணிடுச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடிச்சிடுங்க. நம்மளுக்கு ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் போகிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த அளவு எக்ஸ்ட்ராவே இருக்குது. நம்மளுக்கு ஒரு 1 இன்ச்சு மட்டும் ஜாயிண்ட் வரும். ஸ்லீவ் லென்த்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 1/2 இன்ச்சு வச்சுட்டு இந்த ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். அதனால் எக்ஸ்ட்ரா துணி நம்மளுக்கு தேவைப்படாது. ஸ்லீவ் லென்த் வந்து 7.5 கேட்டிருக்காங்க. இதிலேருந்து 7.5 வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. மொத்தமாக 8 இன்ச்சு வச்சுருங்க. இந்த 8 இன்ச்சு வச்சுட்டு இந்த டீஸ் மார்க்கில் போட்டுருங்க. இதுக்கு நம்மளுக்கு 3 இன்ச்சு வேணும். இப்போ ஆமுல் வந்து இதே அளவு தான். இந்த இருக்குங்களே அந்த ஜாயிண்ட்லேருந்து ஆமுல் ஜாயிண்ட்லேருந்து இந்த அளவுக்கு அப்படியே வச்சுருங்க. இது வந்து ஸ்லீவ் சுற்றளவு. நம்மளுக்கு ஸ்லீவ் சுற்றளவு வந்து 12 இன்ச்சு இருக்குது. அப்படியே ஆமுல் வந்து 7.5 இருக்குது.
இதுக்கும் இந்த ஸ்லீவ் சுற்றளவுக்கும் இதுக்கும் மேக்ஸிமம் 1.5 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு வித்தியாசம் வரும். இப்போ வந்து இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம் நம்ம. இதான் வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம இந்த கிராஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு பேக் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த அளவு வச்சு பார்த்துக்கலாம் ரெண்டும் ஒரே சைஸ் வருதான்னு. அப்படி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாடி லூஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இதான் நம்மளுக்கு வந்து ரெடி அளவு. அடுத்தது வந்து இப்போ நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த டபுள் பீஸ் வந்து இந்த பக்கம் மடித்து போட்டுக்குங்க. அப்படியே இந்த ஸ்கேல் அளவு விட்டுருங்க. நம்ம மடித்து தைக்கிறதுக்கு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதான் ரெடி அளவு நம்மளுக்கு. இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இதான் வந்து நம்மளுக்கு பட்டி பீஸ். இந்த டீஸ் மார்க்லேருந்து இதுலேருந்து கரெக்டாக வருது. இங்கே வந்து நம்ம கீழே 1/2 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் 1 இன்ச்சு தான் துணி மடிக்கிற மாதிரி வருது. அதனால் வந்து இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து இந்த அளவுக்கு ஒரு இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இந்த அளவு பெண்டு பண்ணி எடுத்துடணும். இதுதான் நம்மளுக்கு வந்து பட்டி பீஸ். இது வந்து மடிக்கிற அளவு. இது பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து கரை பீஸ் வந்து இந்த பக்கம் மடித்து போட்டுருங்க. டபுள் பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த அளவு மடிச்சுட்டு இப்போ நம்ம பேக்கு கட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த பேக் எடுத்துகிட்டு இந்த அளவு இதுக்கு மேலே இங்கே ஒரு கரை பீஸ் அளவு கூட்டிட்டு இந்த அளவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இது ஆமுலேருந்து இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இந்த பேக்கு கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து இந்த அளவுக்கு ஒரு லைன். இது ஷோல்டர். இதான் நமக்கு ரெடி அளவு. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டி எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு இந்த அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ இதையே நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் 1/2 இன்ச்சு கேப் போட்டுட்டு நெக்கே இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு மார்க் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டி பீஸ் அளவுக்கு இதோட பட்டியிலேருந்து 1 இன்ச்சு இறக்கமாக மார்க் போட்டுருங்க. ஏன்னா இங்கே டாட் போடும்போது கரெக்டாக வந்துடும். இது வந்து சென்டர் டாட். இதிலேருந்து வச்சுட்டு இங்கே ஒரு மார்க். இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. அதேமாதிரி ஆமுல் வந்து இங்கே இருக்குங்க இல்லையா, இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம். ஏன்னா இந்த பட்டி பீஸ் தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சென்டர் டாட் இதிலேருந்து வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. அப்புறம் இந்த லென்த்து இருக்குங்களே ஃபுல் லென்த்து, இதிலேருந்து ஒரு மார்க். இப்போ வந்து இந்த அளவுக்கு அப்படியே இந்த மாதிரி டீஸ் மார்க் போட்டு கட் பண்ணுங்கள். புதுசாக பழகும்போது இந்த மாதிரி டீஸ் மார்க் போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாறாமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இது வந்து ஃப்ரண்ட் நெக். இது ஒரு லைன். இப்போ வந்து இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கு இதிலேருந்து அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் அப்படி எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டர் இருக்குங்களா, இதிலேருந்து இந்த அளவு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதிலேருந்து இந்த பேக்கை விட ஒரு 1/2 இன்ச்சு இந்த கவர் தட்டு. இந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதான் நம்மளுக்கு சென்டர் டாட் அளவு. இந்த அளவு வச்சுட்டு இதை எக்ஸ்ட்ரா அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குங்க இல்லையா, ஃப்ரண்ட்டு டாட் வந்து இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த நம்மளுக்கு இங்கே ஒரு அர்க்கத் போட்டலாம். இந்த அளவு தான் டாட் பிடிக்கணும். அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு பாடி லூஸ் இதிலேருந்து ஃப்ரண்ட்டு 9 இன்ச்சு இருக்குது. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுட்டு 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்.
இங்கே ஒரு 3வது டாட். இந்த 2 பீஸ் வந்து இப்படி ஒன்றா மடிச்சிடுங்க. ஒன்றா மடிச்சுட்டு இங்கே ஒரு கட் போட்டுருங்க. இதில் ஒரு டாட் வந்துடும். ஃபஸ்ட்டு டாட், 2வது டாட், இது வந்து 3வது டாட். இதுலேருந்து 3 டாட் வந்துடும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த ஸ்லீவ் இருக்குங்களா, இதில் ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணணும். நம்மளுக்கு இந்த சைடில் வந்த பீஸ் வந்து இதே போதும். நம்மளுக்கு இந்த அளவு வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு மட்டும் கவர் தட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரிஜினல் பீஸ். இதுதான் நம்ம வந்து வெளி சைடு, இது வந்து உள் சைடு. நம்ம வெளி சைடே போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுளாக மடித்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த அளவு பேக் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுளாக மடிச்சிருக்குங்க. டபுளாக மடித்து போட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த ஸ்லீவ் இது வந்து இங்கே ஜாயிண்ட் வந்துடும். இதுக்கு ஜாயிண்ட்டுக்கு மேலே போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கலாம் லைனிங் கட்டு. இது வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸில் வந்து இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதில் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது நம்மளுக்கு சைடில் ஒரு 1/4 இன்ச்சு துணி இருந்தால் போதும். மீதி எல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். அடுத்தது வந்து நம்ம இப்போ பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த அளவு அப்படியே மடிச்சுட்டு இதில் அப்படியே நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ், ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.